எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நிறைய பேர் எப்படின்னா, நான் தோத்துக்கிட்டே இருக்கேன், என்னால முடியல, நான் தோல்வியே தான். அதாவது இவங்க ஒரு டைம் எப்படின்னா, நம்ம தோல்விக்குனே பிறந்த வேண்டாம், நம்மளால ஜெயிக்கிறவே முடியாது, கடைசி வரைக்கும் நமக்கு என்னன்னா தோல்விதான் அப்படின்னு அவங்களாவே மைண்ட் செட் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஆபத்தான ஒண்ணு அது. சரிங்களா? நான் 2 தடவை ட்ரை பண்ணேன், முடியல, நான் என்னங்க பண்றது, நான் தான் முயற்சி பண்ணேன், முடியல அப்படின்ட்டு போறாங்க பாத்தீங்களா? ரொம்ப 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 ஆபத்தான ஒண்ணு. ஏன்னா ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா நம்ம ஜெயிச்சலாங்கிற அளவுல இருப்போம். ஆனா நம்மளோட எண்ணங்கள் சுத்தமா அதை காலி பண்ணும். இப்ப பாருங்க, ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது. அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான அந்த பில்டிங் இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அந்த உபகரணங்கள், அறிவியல் உபகரணங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா இன்னொரு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அதாவது எப்படி சொல்றது, அந்த கண்ணாடி இருக்கு இல்லைங்களா, பிரதிபலிக்கிற கண்ணாடி, முகம் பார்க்கிற கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதுல பெரிய பெரிய கண்ணாடியா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பூனையும் எலியும் அது பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கு. அது பாட்டு எலி பக்கத்துலயே போகுது, அது பாட்டுக்கு போகுது, சாப்பிடுது, என்னமோ பண்ணுது. இதே மாதிரி பூனை பாத்தீங்கன்னா எதையாவது சாப்பிடுது. ஆனா அந்த எலியை டிஸ்டர்ப் பண்றதே கிடையாது, எலியும் பூனையை டிஸ்டர்ப் பண்றதே கிடையாது, அது பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கு. என்னடா இது சாத்தியம், இது எப்படி இந்த மாதிரி முடியும் அப்படின்னு அவங்க பார்க்கும்போது தான், அப்ப இது எப்படி அப்படிங்கும்போது, இது என்ன சயின்ஸ், இது எப்படிங்கும்போது அப்பதான் அவங்க சொல்றாங்க, இது சயின்ஸ் இல்ல, சைக்காலஜி, உளவியல் அப்படிங்கிறாங்க. எப்படா இது, என்ன உளவியல்னு புரியல அப்படிங்கப்ப அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த பூனையும் எலியும் ஒரு சின்னதா இருக்கும்போது, குட்டியா இருக்கும்போதே நம்ம கண்ணாடி அறைகள்ல விட்டுட்டோம். அதே மாதிரி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா எலியும் விட்டுட்டோம். நடுப்புறம் மட்டும் சென்ட்ரல்ல சாதாரண கண்ணாடி, பிரதிபலிக்காத கண்ணாடி போட்டு வச்சிருந்தோம். அப்ப என்ன பண்ணோம்னா, இந்த பூனை பாத்தீங்கன்னா குடுக்குட்டும் ஒடியாரும், அது பிடிக்கலான்ட்டு ஒடியாரும், கண்ணாடியில அடிச்சு இடிச்சுக்கும், திரும்பி போயிடும். இது மாதிரி 4-5 தடவை முயற்சி பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி எடுத்துட்டோம். ஆனா அப்பயும் இனிமே நம்ம இந்த எலியை நம்மளால பிடிக்க முடியாது, இந்த எலியை பிடிச்சா நமக்கு தான் அடிபடும் அப்படின்னு அந்த பூனை அந்த எலியை பிடிக்கிறதே இல்லை, வேட்டையாடுறதே இல்லை, விட்டுருச்சு அப்படின்னு. இதுதான் நம்ம பண்ணுவோம். வெற்றிங்கிற அந்த எலி இருக்கு பாத்தீங்களா, அந்த வெற்றிங்கிற அந்த எலியை நம்ம நிறைய தடவை அதை கிட்ட மோதி மோதி தோத்துருப்போம். ஆனா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ண பிடிச்சிடலாம், ஆனா அதை நம்ம செய்ய மாட்டோம். சரிங்களா? இப்படித்தான் நம்ம தோத்து போயிட்டே இருப்போம். இன்னொன்னு, தோக்க அந்த அனுபவத்தை நம்ம கத்துக்கிட்டே வரணும். அந்த அனுபவம் எதனால தோக்கணும், எங்க தோத்தோம், என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை அனலைஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு எப்பயுமே பாத்துங்க, நிறைய தடவை தோக்குறவங்களுக்கு பக்கத்திலேயே வெற்றி இருந்திருக்கும். அந்த டைம்ல தான் நம்ம முயற்சி பண்ணாம விட்டுருவோம். சரிங்களா? அதோட விளைவு நம்ம தோல்வியின் பிடியிலே மாட்டிக்குவோம். கடைசியா வாழ்க்கையே ஒரு சின்னாம்னமா போயிடும். சரிங்களா? ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா, ஜாதக ரீதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராகு கேது இந்த தடையா இருப்பாங்க. அதாவது நல்ல திறமையா இருப்பான், எல்லாமே அவங்களுக்கு சரியா இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது, ஒரு நிம்மதி இருக்காது. அந்த மாதிரியே ஒரு ஃபீல் உண்டாகிட்டே இருக்கும். அதான் உளவியல். சரிங்களா? எப்படியாவது பேசாம தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற அளவுல இருப்பாங்க. இப்ப அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வாய்ப்பு இருந்து விருப்பம் இருந்தா, இந்த கோயில் பாத்தீங்கன்னா ராகு கேது தோஷ பரிகார ஆலயமா இருக்கு. இங்க ஒவ்வொரு பஞ்சமியிலும் அம்மா லகுவராகி அம்மாவுக்கு பஞ்சமி ஹோமம் மட்டும் இல்லாம ராகு கேது பரிகார ஹோமமும் இங்க நடக்கும். அதே மாதிரி நவகிரகங்களுக்கான ஹோமமும் நடக்கும். அதுவும் இல்லாம பைரவர்களுக்கான பலி கொடுத்தல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பைரவர்கள் பலி கொடுத்து, அதாவது பைரவர்களுக்கு பலி கொடுத்து வாராகி அழைக்கிறது, அதெல்லாம் இங்கதான் நடக்கும், வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. சரிங்களா? அதெல்லாம் இங்க நடக்கும். அதன் மூலமா உங்களுடைய தடைகள் நீங்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கோயிலுக்கு வரலாம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா, அதாவது பஞ்சமியில இந்த மாதிரி செலிப்ரேஷன் இருக்கும். இந்த கோயில் 94 கரியமாணிக்கம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு. சமயபுரம் பக்கத்துல அந்த கிராமம் இருக்கு, அதாவது திருச்சி சமயபுரம் பக்கத்துல இருக்கு. விருப்பம் இருந்தா முயற்சி பண்ணி பாருங்க. சரிங்களா? இங்க நிறைய பேர் நல்ல அதாவது ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிட்டாங்க. நிறைய பேர் வெற்றியை தொட்டிருக்காங்க. உங்களுக்கும் விருப்பம் இருந்தா முயற்சி பண்ணுங்க. விருப்பம் இருக்கிறவங்க முயற்சி பண்ணா போதும். சரிங்களா? அப்ப பாருங்க, வெற்றிங்கிறது எல்லாத்துக்கும் பக்கத்துல தான் இருக்கும், ஆனா நம்ம தான் அந்த டைம்ல விட்டுருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் போயிடும், அதுக்கப்புறம் தான் நம்ம முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஜெயிச்சிடலாம், ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம். சரிங்களா? என்னைக்கும் நீங்க நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.